வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அதசி புஷ்பசங்காசம் மாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மரணத்துக்குப் பின் தன் தந்தையான சூரியனின் இருப்பிடத்தை அடைந்த கர்ணன் சூரிய பகவானிடம், தந்தையே, நான் என் நண்பன் துரியோதனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவன் பக்கம் போர் புரிந்தேன். ஆனால் வஞ்சகன் கண்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்தி விட்டானே என்று புலம்பினான். அப்பொழுது சூரிய பகவான் சொல்லுகிறார், இல்லை கர்ணா, இல்லை. கண்ணனை வஞ்சகன் என்று ஒருபோதும் நீ சொல்லாதே. நீ ஒரு தவறு செய்து விட்டாய். செஞ்சோற்று கடன் தீர்ப்பது சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகமே இல்லை கர்ணா. ஆனால் கண்ணனோ சாமானிய தர்மங்களை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று அதனால் தான் சொல்கிறோம். அந்த கண்ணன் என்ற விசேஷ தர்மத்துக்கும் செஞ்சோற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மத்துக்கும் முரண்பாடு வருகையில் விசேஷ தர்மத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். நீ அதை விட்டுவிட்டு சாமானிய தர்மத்தை கைக்கொண்டாய், விசேஷ தர்மத்தை கைவிட்டாய். அதனால் தான் அழிந்தாய். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது உயர்ந்த தர்மம்தான். அதற்காக இரண்யகசிபின் பேச்சை கேட்டு பிரகலாதன் நடந்தானாம். நரசிம்மர் என்ற விசேஷ தர்மத்தை அல்லவோ பிரகலாதன் கைக்கொண்டான். விபீஷணனும் தன் அண்ணன் ராவனுக்கு நன்றி பாராட்டுதலாக சாமானிய தர்மத்தை விட்டுவிட்டு விசேஷ தர்மமான ராமனை வந்து பற்றவில்லையா? தாயிற் சிறந்த கோயிலுமில்லை என்பதற்காக கைகேயின் ஆசைக்கு பரதன் என்றாவது உடன்பட்டானா? இல்லை. மகனே, சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் விசேஷ தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில் விசேஷ தர்மத்தையே முக்கியமாக கைக்கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் கண்ணனே அனைத்து தர்மங்களுக்கும் சாரமான விசேஷ தர்மம் என நீ உணர்ந்து கொள்வாயாக கர்ணா என்று சொன்னான். வடமொழியில் விஷம் என்று சொன்னால் தர்மம் என்று பொருள். விஷாகபிகி என்றால் தர்மமே வடிவானவர் என்று பொருள். கர்ணனுக்கு சூரியன் உபதேசித்தபடி தர்மமே வடிவானவராக திருமால் விளங்குவதால் விஷாகபிகி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 102வது திருநாமம். விஷாகபயே நமஹா என்று திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் முரண்பாடான சூழ்நிலைகள் நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை திருமால் நமக்கு தந்தருள்வார். ஸ்ரீ கிருஷ்ணா, உன் திருவடிகளே சரணம். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன்.